உங்களுக்கு தெரியுமா சிவனுக்கு 5 முகங்கள் இருக்குன்னு? அவரின் 5 முகங்களில் இருந்துதான் பிரபஞ்சத்தின் 5 தெய்வீக செயல்கள் வெளிப்படுகிறது. வேதங்கள்ல சிவபுராணத்துல சொல்லப்படும் பெயர்கள் சத்யோஜாதம், வாமதேவன், அகோரம், தத்புருஷன், ஈசானம். அதாவது நம்மள படைக்கிறது, பாதுகாக்கிறது, அழிக்கிறது, மறைவு மற்றும் அருள். இந்த 5 செயல்களையும் சமஸ்கிருதத்துல பஞ்சகிருதயம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனின் 5 தெய்வீக செயல்கள். இந்த 5 முகங்களின் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதைகளை தெரிஞ்சுக்க வேதகுரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சத்யோஜாதம். இந்த முகம் மேற்கு திசையை நோக்கும் முகம். சத்தியம் என்றால் உண்மை, ஜாதம் என்றால் பிறப்பு. பிறப்பு என்பது ஒரு குழந்தை பிறந்து இந்த உலகத்திற்கு வருவது மட்டுமல்ல, நம்முள் ஒரு எண்ணம் பிறப்பதும் படைப்பு தான். நாம் காணும் கனவும் படைப்பு தான். இந்த படைப்பு தத்துவத்தில் இருந்தே பிரம்மா வெளிப்பட்டு உலகை உருவாக்குகிறார். அதாவது படைப்பின் மூல சக்தி சிவம், அதன் வெளிப்பாடுதான் பிரம்மம். அதுதான் சத்யோஜாதம். இரண்டாவது வாமதேவன், பாதுகாக்கிறது. வடக்கு நோக்கிய முகம், நீர் தத்துவத்தை கூறும் முகம். நீர் எதற்குள் சென்றாலும் அதற்கேற்ற வடிவம் எடுக்கும். அதை போலவே இந்த முகம் கருணையான முகம். இந்த பாதுகாப்பு தத்துவத்தில் இருந்தே விஷ்ணு உலகை காக்கிறார். அதாவது காக்கும் சக்தியின் மூல ஆதாரம் சிவம், அதன் வெளிப்பாடு விஷ்ணு, அதுதான் வாமதேவன். மூன்றாவது அகோரம். இந்த முகம் தெற்கு நோக்கிய முகம், அக்னி தத்துவத்தை கூறும் முகம். கோரம் என்றால் பயம், அகோரம் என்றால் பயம் இல்லாதது. நம்ம வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு அழிவும் நமக்கு கிடைச்ச தண்டனை கிடையாது, அது நம்மை உயர்த்தத்தான் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அழிவு தத்துவமே ருத்ரனாக வெளிப்பட்டு பிரபஞ்சத்தை சம்ஹாரம் செய்கிறது. ஆனா மூலசக்தி சிவமே, அதுதான் அகோரம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ருத்ரன்னா சிலர் உடனே யமன் நினைச்சுப்பாங்க. ஆனா ருத்ரன் வேறு, யமன் வேறு. யமன் மரணத்தின் அதிகாரி, ருத்ரன் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் பரமசக்தி. மூன்றாவது முகம் தத்புருஷன். இந்த முகம் கிழக்கு நோக்கிய முகம், காற்று தத்துவம். நம்மால் காண முடியாது, ஆனா நம்மால முழுமையா உணர முடியும். நம் சிந்தனைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த நிலை, அதுதான் தத்புருஷன். ஐந்தாவது ஈசானம், மேல் திசை, ஆகாச தத்துவம். எல்லாவற்றையும் தாங்கும் இடம், அருள், ஞானம், விடுதலை. 5 முகங்களும் இறுதியில் ஒன்றாக கரைந்து ஒரே ஒளியாக மாறும், அதுதான் பரம்பொருள். நாம எல்லாரும் சிவனை பார்த்தா நமசிவாயன்னு சொல்றோம். ஆனா அந்த நமசிவாயா என்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம். பூமியை குறிக்குது, மா நீரை குறிக்குது, சி அக்னியை குறிக்குது, வா காற்று குறிக்குது, யா ஆகாசத்தை குறிக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 தத்துவங்களும் சமநிலையில் இருந்தால்தான் சிவம். உள்ளே இருக்கும் இந்த 5 நிலைகளையும் சமநிலையில் வைத்தால் நீயே சிவம்.